ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை மிளகாய் செடி பக்கம் போகலாமா? இது இப்போது ஒரு ஜான் அளவுக்கு வளர்ந்துருக்கு. இதில் நுனிகளை நம்ம கிள்ளி விட்டோம் அப்படின்னா நிறைய கிளைகள் பிடிச்சி புஷ் மாதிரி வரும். நிறைய பூக்களும் உற்பத்தி ஆகும். நம்மளுக்கு அதனால நிறைய காய்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஒரே டைமில் போட்ட செடியாக இருந்தாலும் சில சமயம் ஒவ்வொரு செடிகளில் வளர்ச்சியில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இது அந்த விதையோட வீரியத்தன்மை மற்றும் முளைப்பு திறனை பொறுத்தது. இந்த செடிகளுக்கு நான் இப்போ பெருங்காய கரைசல் தான் ஊற்றி விடுறேன். பூ பூக்கிற செடிகளுக்கு பெருங்காய கரைசல் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அந்த பூக்களை நல்லா தக்க வைக்கிறதுக்கு உதவும். அதே சமயம் பூச்சிகளையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். இந்த ப்ளூ கலர் டப்பில் வச்சிருக்கிற 4 மிளகாய் செடியுமே நம்ம சிடிஜி மெம்பர் தங்கமணி மேம் தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. குறிப்பிட்ட ரகம்னு சொல்லியெல்லாம் கொடுக்கல. எனக்கு எந்த மிளகாயாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிறனால சரி மிளகாய் நாற்று தானே கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி நட்டு வச்சுட்டேன். குறிப்பிட்ட ரகத்தை போட்டு வளர்த்தி அது பூ பூத்து காய் காய்க்கிறது ஒரு வகையான எக்ஸைட்மெண்ட்னா, என்ன ரகம்னே தெரியாமல் வளர்த்தி அது எப்போ தான் பூக்கும் என்ன மாதிரி காய் வருங்கிறது அதை விட அதிகமான எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இந்த ஆரஞ்சு கலர் டப்பில் வச்சுருக்கிற 4 மிளகாய் நாற்றுமே என்னோடய தோட்டத்திலேயே வேறு இடத்துல தானாக முளைச்சது தான். சரி நானும் மிளகாய் செடின்னு பார்த்துட்டேன்னா வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து நட்டு வச்சிடுவேன். அந்த மாதிரி நட்டு வச்சது தான். இதில் இந்த செடி மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப இலை சுருட்டலாக இருந்துச்சு. சரி பூச்சி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தேன். ஒரு சில இதில் பூச்சி இருந்துச்சு. சரி இது பிடுங்கி போட்டுடலாமான்ற ஒரு எண்ணம் கூட இருந்துச்சு. சில சமயம் இந்த மாதிரி நம்மளுக்கு அடி இலைகள் கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பிடுங்கி போடுறது தப்பே இல்லை. எனக்கு இந்த செடியை பிடுங்கி போட மனசு இல்லை. சரி மொட்டையாக கட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஒட்ட அந்த இலைகள் கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி போட்டுட்டு அதுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். மிளகாய் செடிகளை எப்போவுமே நல்ல வெயிலில் வைக்கணும். அதுக்கு ரொம்ப அதிகமான வெயில் வேணும். அதே சமயம் தண்ணி ஊற்றும் போது ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒரு ஊட்டச்சத்து கொடுக்குற மாதிரி மீனமிலம், பழக்கரைசல் இல்லைன்னா ஜீவாமிர்தம் இப்படி ஏதாவது ஒன்று கொடுக்கறது செடிகளுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இந்த முதல் செடியில் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் கலரில் இருக்கிற பச்சை மிளகாய் வந்திருக்கு. அதே சமயம் இந்த வரிசையிலேயே கடைசியில் இருக்கிற குட்டி செடியில் லைட் கிரீன் கலர் மிளகாய் வந்திருக்கு. மேபி இது சன்சைன் சில்லியாக கூட இருக்கலாம். நம்ம தோட்டத்தில் இது ஆல்ரெடி நான் வளர்த்தின ஒரு வெரைட்டி தான். இந்த மாதிரி நம்ம செடிகளில் பூக்கள் விட்டு காய்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உடனே ஒரு சாலிட் ஃபர்டிலைசர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இங்கே வாழைப்பழ தோல் தான் கொடுக்க போகிறேன். இதை சும்மா அதுக்கு மேலே மண்ணில் போட்டு விடாமல் மண்ணை நல்லா தோண்டி அதுக்குள்ளே புதைச்சி விட்டோம் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றும் போது எல்லாமே செடிகளுக்கு நல்ல உரம் கிடைக்கும். வாழைப்பழ தோலில் பொட்டாசியம் சத்து அதிகம் இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய பூக்கள் கொடுத்து அதே சமயம் காய்கள் காய்க்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போது 2 நாளைக்கு ஒருக்கா ஊற்றினா போதும். ஏன்னா காய்ச்சலும் பாய்ச்சலுங்கிற முறையில் செடிகளுக்கு நீர்ப்பாசனம் பண்ணும்போது தான் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு தன்மையும் அதோட இயற்கையான மனம் குணம் ருசியோடு இருக்கும். அதோட சரியான தன்மையில் வளரும். அதாவது ஒரு காரமான மிளகானா அந்த குறிப்பிட்ட காரம் அதில் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப நீர்த்து போய் சலசலப்பு வந்துடும். நம்ம தோட்டத்து செடிகளை பராமரிக்கிறதும் கூட ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுக்கணும். ஏன்னா நம்ம டெய்லி என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரி அடுத்தது இந்த செடிகளுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் யோசித்து வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம சேகரித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. நம்மளை சுற்றி நிறைய வேஸ்டான பொருட்கள் இருக்குது. அது எங்கெங்கே எப்படி இருக்குது, யார்கிட்டேருந்து வாங்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து நம்ம அதுக்கு கரெக்டான ஆளுங்கிட்ட நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா எப்பவுமே நம்ம செடிகளுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு தள்ளு வண்டியில் பழம் கொண்டு விற்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வேஸ்டான பழமெல்லாம் வாங்கி நம்ம பழ அமிலம் செஞ்சு வச்சுக்கலாம். அதே சமயம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கோயில்கள் இருக்குன்னா அவங்கக்கிட்ட சொல்லி வச்சு பூக்கள் மாலைகள் இது எல்லாத்தையும் எடுத்து ஃப்ளவர் ஃபெர்மெண்டட் ஜூஸ் பண்ணி வைக்கலாம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டு இந்த மாதிரி முட்டை ஓடுகளை சேகரிக்கலாம். காய்கறி கடிகள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி வச்சு வேஸ்டான காய்கறிகள் அதே மாதிரி வெங்காயத்தோல் பூண்டு தோல் இது எல்லாத்தையும் அவங்க எப்படி வீசுவாங்க அது எல்லாத்தையும் கேட்டு ஒரு பேக் கொடுத்து அதில் போட்டு வைக்க சொன்னிங்கன்னா கண்டிப்பாக போட்டு வைப்பாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு உரம்தான்.
உங்கள் பக்கங்களில் டீ கடை ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட பக்கெட் கொடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு டீ தூளும் கிடச்சிரும். ஸோ அதுவும் கூட ஒரு வகையான உரம் தான். இப்போ பாருங்கள், வாழைப்பழ தோல் போட்டதுக்கப்புறமா எந்த அளவுக்கு இதிலோட வறட்சி இருக்குது அப்படின்னு. இதை விட சூப்பராக வளரணுன்னா மீன் அமிலம் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு மீன் அமிலம் இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீக்லேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இந்த வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி லைட்டு க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இந்த மிளகா வந்து கொஞ்சம் காரமே இல்லை. இதுக்கு பாக்கி 3ம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீன் கலர் மிளகா தான். அதுலேயும் ஓரளவுக்கு மீடியம் க்ரீன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செடியில் இருக்கிற மிளகா பார்த்திங்கன்னா நல்ல டார்க் க்ரீனாக இருக்குது. இந்த டார்க் க்ரீனாக இருக்கிறது வேணால் கொஞ்சம் நல்லா காரம் இருக்கிற மாதிரி தெரியுது. மற்ற ரெண்டும் வந்து அவ்வளோ காரம் இல்லை. ஸோ இதை வந்து சமைச்சும் பார்த்துட்டேன். இதெல்லாம் நார்மல் நீட்ட மிளகா மாதிரி அப்படி தான் வருது. ஒன்றும் ஸ்பெஷலாலாம் எதுவும் கிடையாது. ஆனால் பச்சை மிளகா அப்படின்னா நீங்கள் தவிர்க்கவே வேண்டாம். என்ன மாதிரியான மிளகா இருந்தாலும் வச்சுருங்க. அதே மாதிரி நல்லா வளர விட்டு பழுக்க வச்சு அதிலிருந்து நல்லா காய வச்சு நம்ம வரமிளகாத்தூள் பண்ணிக்க முடியும். மிளகா செடி வளர்க்குறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு கண்டிப்பாக அது கஷ்டமான ஒரு விஷயமா தான் தோணும். அதுக்கப்புறமா நம்மளோட மண் வந்து ரெடி ஆயிடுச்சு, நம்மளுக்கு வந்து நல்ல வளமான மண்ணை உருவாக்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இந்த 4 செடியுமே வந்து எங்கெங்கேயோ இருந்த செடியை வந்து கொண்டு வந்து நான் நட்டு வச்சேன். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மிளகாயாக வந்திருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு பஜ்ஜி மிளகா வந்துச்சுனாலே ரொம்ப குஷியாயிருவேன் நான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பஜ்ஜி போட்டுற வேண்டியது தான். ஒரு 3 மிளகா வரைக்கும் இப்போ வந்திருக்கு செடி. ஆனால் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு அடி கூட வளரல, அதுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு நல்ல மிளகாய்கள் ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து மாடியில் வெட்ட வெளியில் வச்சு வளர்த்துறது வந்து இந்த மாதிரி வளர்ச்சி வந்து அவ்வளோக்கா இருக்காது. நம்மளுக்கு வந்து அதுக்கு தேவையான சன்லைட் கிடைக்கிறதுனால ரொம்ப பெருசாலாம் வளராது. அது பாட்டுக்கு சின்னதாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல காய்கள் விடும். இந்த செடி பாருங்கள் நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்துச்சு. ஆனால் பூக்கள் பெரிய பெரிய பூக்களாக இருக்குது. இது வேறு ஏதாவது ஒரு அந்த டிஃப்ரெண்ட் ரகமாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த கொடமிளகா ரகங்கள் தான் இருக்கும். மேபி அதுவாக கூட இருக்கலாம், இல்லைன்னா பிஷப் கிரவுன் சில்லியாக இருக்கலாம். அந்த ரகங்களோட இலைகள் தான் இந்த மாதிரி இருக்கும். ஒரு செடியில் ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன மருந்து அடிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக அதுக்கு எந்த அளவுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கறதுன்னு யோசிச்சாலே நம்மளோட செடிகள் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.